ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இன்னைக்கு வலைப்பேச்சந்தன் அவர்கள் இந்த வாரத்தில் வந்த படங்களை பற்றியும் இன்னும் புதுசாக வேறு ஏதாவது தகவல்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த வாரம் வந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது? எந்த படம் உங்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இல்லை, எல்லா படமும் நம்ம பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் அமைய மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் நல்ல படங்களாக இருந்தால் அப்புறம் தியேட்டரில் போய் நம்ம பார்த்துக்கிறது. தனியாக பத்திரிகையாளர் ஷோவில் பார்க்க தவறிட்டோம்னா தியேட்டரில் போய் பார்த்துக்கிற வழக்கம் இருக்குது. நான் இப்போ அண்மையில் வந்த படங்களில் பெருசுன்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ரொம்ப கலகலப்பான ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அடல்ட்டு கண்டென்ட் தான். அதை முகம் சுளிக்கிற அளவுக்கு சொல்லாமல் ரொம்ப நாகரிகமாக நேர்த்தியாக சொன்ன அளவுக்கு அந்த டைரக்டருக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்துச்சு. ராபர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் செயின் ஸ்நாச்சிங் பற்றிய படம். அதுவும் ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருந்தாங்க. அதுவும் ஏற்கனவே நம்ம அதே மாதிரி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்குமோங்கிற அளவுக்கு நிறைய கண்டென்ட் அதுக்குள்ளே போட்டு ரொம்ப அழகாக ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சில முக்கியமான படங்கள் வந்துச்சு. அதே மாதிரி இப்போது அதாவது ஃபீமேல் சப்ஜெக்ட் உள்ள படங்கள் இப்போ அடுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷூட் போகுது, பூஜைகள்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கான ஒரு தயார் நிலைக்கு வந்தாச்சு. சார் எது சொல்கிறேன்னா மூக்குத்தி அம்மன் 2 பற்றி நான் சொல்ல வரேன். பட் அங்கே ஒரு மேடையில் ஒரு சின்ன சலசலப்பு நடந்தது. ரெஜினாவுக்கும் நயன்தாராவுக்கும் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்ட் மீனா அவங்களுக்கு நடந்த இது அங்கே என்ன ஒரு சூழலை நீங்கள் எப்படி உங்களோட பார்வையில் பார்க்குறீங்க? அதாவது 2 நடிகைகள் ஓரிடத்தில் இருந்தால் அங்கே அனல் கக்குங்கிறது இன்னைக்கு நேற்று கதை இல்லை. ஓகே, வைஜந்தி மாலா காலத்துலேருந்து அது இருக்குது. 2 நடிகைகள் ஈகோவில் சரி அந்த இடத்துல பேசாமல் இருப்பாங்க, முகத்தை திருப்பி இருப்பாங்க, பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சினிமா பத்திரிகையாளர்களே எங்களுக்கு அது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். ஆக்சுவலாக 2 முக்கியமான நடிகைகள் ஒரு படப்பிடிப்பில் இருப்பாங்க. ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த 2 நடிகை அந்த ஷூட்டிங்கில் இருக்காங்களாமே, 2 பேரையும் இன்னும் உட்கார வச்சு ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்களேன் அப்படிம்பாங்க. நம்ம போனால் தான் தெரியும் அவங்களுக்கு ஆகவே ஆகாது. டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க சம்மந்தப்பட்ட காட்சியை முதல்ல கூப்பிட்டு எடுத்துட்டாருன்னா அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட காட்சியை கூப்பிட்டு முதல்ல எடுத்துட்டா இன்னொருத்தர் இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே டைரக்டரே சட்னி ஆயிடுவார். இதெல்லாம் பல படங்களில் நடந்தது உண்டு. அப்போ இது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மேடையாக தான் மூக்குத்தி அம்மன் 2 இருந்துச்சு. நயன்தாரா சொல்லவே வேணாம். ஏற்கனவே அவங்க ஈகோ பர்சன்னா அப்படி ஒரு ஈகோ, அவங்க தலை தூக்கி நிற்கிற ஒரு ஈகோ அவங்க. ஆக்சுவலாக ரெஜினா கசன்ட்ரா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஈகோயிஸ்ட் பர்சன்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் நார்மலான ஆள் தான். அப்புறம் இந்த பக்கம் மீனா, இவங்க அந்த காலத்தில் ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நயன்தாராவுக்கு இருக்கிற பேர் அன்னைக்கு மீனாவுக்கு இருந்திருக்கு. எங்கே திரும்பினா ஒரு படத்தில் பார்த்துக்கினே சார் மீனா சார் அப்படின்ட்டே இருப்பார். ஸோ அந்தளவுக்கு மீனா கொடி உயர பறந்த காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி அவங்க மார்க்கெட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியமாக அவங்கள கூப்பிட்ருக்காங்க அங்கே. அப்போ பரஸ்பரம் நயன்தாராவும் மீனாவும் ஒருவர் பார்த்து அந்த புன்னகைப்பதுங்கிறது நல்லா இருக்குமேன்னு பல பேர் கேமராவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. என்னென்னா இந்த ஈகோ, இவங்க யார் பெரிய ஆள் நம்ம பார்த்து அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது நயன்தாரா. இவங்க நம்ம பார்க்காத பேரையா இவ பார்த்துட்டா, இவளுக்கு எதுக்கு நம்ம போய் ஒரு வணக்கத்தை சொல்லணும்னு அவங்க. ஸோ அப்படிலாம் இருந்த மேடையாக அது மாறி போச்சு. எல்லாத்த விட இப்போ நயன்தாரா அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டாங்க. அவங்க கேரவான்லேயே இருக்காங்க. மத்திய அமைச்சரே வந்துட்டார். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நயன்தாராவுக்கு. உலகத்திலே புரோட்டோகால்லையே இல்லாத விஷயம் இதெல்லாம். வேற யாராவது இருந்தால் எல்லாரும் வந்துட்டாங்களா, அப்புறம் நான் வர்றேன் பாரு அமைச்சர். இவர் கொஞ்சம் இலகுவான அமைச்சராக இருக்கார், டக்குன்னு உட்காந்துட்டாரு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் தான் வராங்க நயன்தாரா, அவ்வளோ நேரம் கழிச்சு. ஸோ அப்படி ஒரு மாதிரி நடந்துச்சு அந்த. ஓகே 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 சரி. இப்போது இந்த மாதிரியான ஒரு சலசலப்பெல்லாம் தாண்டி அடுத்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு செயலை செய்யணும் அப்படின்ட்டு, அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து என்ன பண்ணுறாரு ஹிப்ஹாப் ஆதி, நான் நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்யணும்லாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவரே தன்னார்வமாக அதை தொண்டு நிறுவனத்தின் மூலமாக உதவிகள்லாம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாலையும் சரி, சில இடங்கள்ல அது உண்மையாகவும் இருக்கிறத நம்ம அங்கங்கே பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன நடக்குதுன்னா, பல இன்ஜினியரிங் காலேஜஸில் பெரிய செலிபிரிட்டிகளை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இப்போ பெரிய நடிகைகள் அல்லது நடிகர்கள் அல்லது இயக்குனர்கள் இந்த மாதிரி உள்ளவங்கள கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு தொகை அவங்க கொடுப்பாங்க. அது முக்கியமாக இதை ஆரம்பித்து வச்சது கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ். அதுக்கு முன்னாடி கல்லூரிகளுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. வந்து கூப்பிடுவாங்க, அடடா மாணவர்கள் கூப்பிட்றாங்களே நம்ம போவோம்னு பல பேர் ஆர்வமாக வருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் கோயம்புத்தூரில் எப்பவுமே கொஞ்சம் வசதியாக இருப்பாங்கல்ல அந்த பகுதி மக்கள். ஸோ அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து யார் தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்காங்களோ எவ்வளோ காசு கேட்டாலும் நம்ம கொடுத்து கூப்பிட்டு வருவோம்னு ஒரு முறையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பணத்தை போட்டு காலேஜில் கொஞ்சம் பணத்தை வாங்கி இங்கே யார் பெரிய ஆளுன்னு பார்த்து ஃப்ளைட் டிக்கெட்டு போடுறது, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுறது, அவ்வளோ லக்ஸரியாக அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க கையில் ஒரு 1,00,000 1,50,000 கொடுத்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. இந்த வழக்கம் இப்போ எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. கோயம்புத்தூரில் ஆரம்பித்து வச்ச வழக்கம் இப்போ என்னென்னா எந்த விஐபியை நீங்கள் போய் கூப்பிட்டாலும் எவ்வளோ தர்றீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு. நான் வரேன்ல எனக்கு என்ன தரீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து இப்போ கல்லூரிகளுக்கு பல பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சூழலில் ஹிப்ஹாப் ஆதி வந்து கூப்பிட்டாங்கன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாராம். இது இந்த செய்தியை வந்து சொன்னதே நான் தான். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாராம், உங்கள் காலேஜுக்கு நான் ஃப்ரீயாக வரேன், நீங்கள் எனக்கு பணமெல்லாம் தர வேண்டாம். ஆனால் ஏழை மாணவர்கள் பல பேர் வந்து கல்வி உதவி கேட்டு எங்கிட்ட வருவாங்க. சார் இந்த காலேஜில் என்னை சேர்த்து விடுங்கன்னு வருவாங்க, அல்லது வந்து அங்கே நான் சேர்ந்துருக்கேன் பணம் கட்டுங்கன்னு வருவாங்க. அப்போ என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா கையிலேருந்து கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய நடிகர்லாம் கிடையாது. அவரும் இப்போ வளர்ந்து வர்ற ஒரு இடத்துல தானே இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் உங்கள் காலேஜுக்கு ஃப்ரீயாக வரேன், எனக்கு வருஷத்துக்கு 2 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறார். அப்போ இந்த ஏழை மாணவர்களை அவங்களோட கனெக்ட் பண்ணுறார். ஸோ இதுதான் அவர் செய்கிறது, ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நடிகராக ஒரு இசையமைப்பாளராக தன்னோட சம்பாதிக்கிற பணத்தை வந்து தானே வச்சுக்காம ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு இளம் புயலாக தான் இந்த நேரத்தில் பார்க்கப்படுது. ஆமாம், இன்னும் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி மனிதாபிமானம் மிக்கவர்களை கூப்பிட்றாங்க, நல்ல நடிகர்களை கூப்பிட்றாங்க, டைரக்டர்களை கூப்பிட்றாங்க. இது மாறா இந்த இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் தைன்னு ஆடுற கூட்டத்தை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மாணவர்கள் ஏன் அப்படி அவ்வளோ எழுச்சியோட அவங்களோட இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கலாம் நமக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனை பார்த்தீங்கன்னா ஏதோ பிக் பாக்கெட் திருட மாதிரி இருக்கான். அவனுடைய ரீல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் அவனை கூப்பிட்டு அங்கே ஒரு பெரிய விஐபியாக நிற்க வச்சு அவனுக்கு மலர் தூவி வரவேற்று இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் ஹிப்ஹாப் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்க்க போனால் அது ஒரு வியாபாரமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த காலேஜோடைய நேம் வந்து அவ்வளோக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியாக கூட இருக்கலாம். பட் ஓகே இருக்கட்டும். ஓகே சார். தென் அப்புறம் வந்து ஜெயிலர் படத்துடைய படப்பிடிப்பு என்ன லெவலில் இருக்குது? ஸோ இதுக்கான தேதி வந்து எப்போ ஏதாவது அறிவிக்க போகிறாங்களா? ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் இப்போது 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இங்கே சென்னை சுற்றி பல இடங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இதுக்கான டேட் வந்து சீக்கிரமாகவே கம்ப்ரஸ்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, அந்த இதில் வந்து ஓல்டு உட்டன்ஸில் ஒரு செட் ஒன்று போட்டு எடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மெகாமார்ட் பக்கத்தில் வளசர பக்கத்தில் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 2 இடத்துலையுமே செட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு. ஓகே சார். ஓகே, அப்போ வெகு விரைவில் திரையில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் அவர்களை. ஓகே, அப்போ அடுத்து கூலி படத்துக்கான ஒரு விஷயம், அங்கே கேக் கட் பண்ணி அதுக்கான விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். கூலி தான் தெரியுமா உங்களுக்கு, அது ஆரம்பித்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம், அவங்க வந்து மணி ஃப்ளோ அப்படியே கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்டாப் இல்லாமல் அது பாட்டை சூப்பராக போய் அழகாக வந்து முடிச்சிட்டாங்க. கடைசி நாள் படப்பிடிப்பில் ரஜினி இல்லை. ஏன்னா அவருடைய போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கேக் வெட்டுற அன்னைக்கு சத்யராஜ் இன்னும் டைரக்டர் இவங்க எல்லாமே இருந்து தான் கேக் வெட்டினது. ரஜினியை அங்கே தேடுறவங்க ஏமாந்து போயிருப்பாங்க அந்த குரூப் போட்டவங்க. ஓகே இல்லை. சரி, இப்போ இந்த இரு படப்பிடிப்புகளுக்கு இடையிலுமே இப்போ நிறைய இன்னும் அடுத்தடுத்த புது படங்களுக்கான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் டைம்ன்றதுனால நிறைய படங்கள் வந்து இந்த ஏப்ரலில் நோக்கி படையெடுத்து நிற்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ஏப்ரலும் மேவும் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு சினிமா பூங்காற்றாக இருக்கும்? இல்லை, இந்த ஏப்ரல் மாதம் வந்து மார்ச் 27 இந்த படம் வருது, வீரதீர சூரன். அதுக்கப்புறம் ஏப்ரல் 10 வந்து எல்லாரும் எதிர்பார்த்த குட் பேட் அக்லி வருது. இதற்கப்புறம் அப்படியே பெரிய படங்கள் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது ரெண்டுமே வந்து ம். ஒரு மாதிரி முக்கியமாக அஜித் படம் வந்து ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும். கண்டிப்பா. சரி, எப்படி இப்போ அஜித் படங்கள் ஏதாவது வருடத்துக்கு ஒரு படம் அப்படின்ற வருது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வருடத்துல ஒரே ஹீரோட படம் 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆனதுக்கான ஏதாவது ஒரு அனுபவம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது? இல்லை நிறைய பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இப்போ தான் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம்னு இவங்க சுருங்குனது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 படம் 6 படம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னன்னா அன்னைக்கு பெரிய அளவு இவங்க சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய அளவு வந்து இந்த படங்கள் வந்து 1000 தியேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகாது. ஒரு 50 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க அன்றைக்கெல்லாம் 50 60. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் வந்து வேலை இருந்துச்சு. ஒரு பெரிய அளவு சம்பளம் வந்து வேணும்னு யாரும் இப்போ அதிகப்படியாக ஆசைப்பட்டதும் கிடையாது. நம்ம தொழிலுக்கு எவ்வளோ நியாயமாக கொடுக்குறாங்களோ அதை கொடுக்குறாங்க போதுங்கிற மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி தான் இந்த பேராசை வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி ஆட்டுது. இங்கே சாதாரணமாக ஒரு காலத்தில் இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து 200 கோடி கொடு 100 கோடி கொடுன்னு சர்வசாதாரணமாக கேட்குற சூழல் இன்றைக்கி உருவாயிருச்சு. இது எப்படி உருவாச்சு? இந்த சோசியல் மீடியாவில் இவங்க ரசிகர்கள் கொடுக்குற அந்த பூம் இருக்குல்ல, அது அவங்களே மாற்றிருச்சு. ஒரு காலத்தில் வந்து நமக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கங்கிறதே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ என்ன நடக்கும்னா இந்த சென்னை, மதுரை, கோவை இந்த மாதிரி பெரிய நகரங்களில் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது வாழை மரம்லாம் கட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அவ்வளோதானே தவிர ஒரு ஆர்கனைஸ்டாக இவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லைக் போடுறாங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு ஓகே. தோணுது. அவங்களே டிஆர்பி பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாம், இப்போ யூடியூப்பில் ஒரு ட்ரெய்லரை போட்டால் அது மில்லியன் கணக்கில் போகுதா, அப்போ நம்ம மார்க்கெட்டில் கேள்றேன் அப்போ அப்படின்னு அவங்களுக்கு எல்லா கணக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஓகே. ஸோ அது வந்து இன்றைக்கி அவங்க ஒரு மிதமிஞ்சிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் தலைகணத்தையும் சேர்த்து கொடுத்துருது. ரைட் ரைட் ரைட். ஸோ அதுதான் இவ்வளவு பெரிய பில்லை போடுறாங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண போதும். ஏன்னா ஒரு படத்துலேயே அவங்களுக்கு வருஷம் முழுக்க தேவையானது வந்துடுது இல்லை. அப்போ ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஜாலியாக வெளிநாடு போவோம், சுற்றுவோம், ஹாப்பியாக இருப்போம், திருப்பி வந்து ஒரு படம் நடிப்போம் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப வந்து ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செஞ்சுட்டு நிஜமாகவே எந்த நடிகைகள் திருமணம் பண்ணாலும் அவரை பெரிய தொழிலதிபர்னு சொல்லுவாங்க அங்கே. அதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ மலையாள படங்கள் வந்து 150 கோடி 200 கோடிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க எப்போவுமே. இல்லைங்க, அந்த படம் வந்து பசங்க வெறும் கூத்தடிச்சா போதும் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்திருந்தா அந்த படம் வந்து 10ஓட 11 போயிருக்கும். ஆனால் அதில் அவங்க சொல்கிறாங்க, நீ எவ்வளவு அயோக்கியதனம் பண்ணாலும். இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருடைய பேச்சு. பட் இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்கிறத காரணம் அடுத்து வந்து இந்த படங்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன படம் வரப்போகுதுன்றதை 2ஆம் பகுதிக்கு போகிறாரு. வாங்க.